அனைவருக்கும் இந்த 4 ஆண்டுகள் நிருபர் அத்தனை பேருக்கும் பத்திரிகை ரொம்ப நன்றி. ஏன்னா 4 ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க. நீங்க சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நாங்க தெரிவிக்க, நீங்க நடக்கிற அநியாயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நீங்க ரொம்ப சிரமப்பட்டாலும் முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஏற்கனவே போன வருஷம் அறிவிச்ச பட்ஜெட்டை 20% வேலை நடக்கல. இப்போ பட்ஜெட் அறிவிச்சுக்கிறாங்க. வேலையே நடக்காத ஒரு காகிதம் பட்ஜெட்டா இருக்கு. பொதுவா இந்த பட்ஜெட் வந்து பொதுவா சொல்ல போனா தேர்தலுக்கான பட்ஜெட் சொல்லலாம். இந்த பட்ஜெட் வெறும் பேப்பர்ல வருது, அந்த புக்கை பாக்குறோம். இந்த வருஷம் இந்த அறிக்கை வந்து அவ்வளவுதான். போன நான் கேட்டேன், கமிஷனை கேட்டேன், மேயரை கேட்டேன், போன வருஷம் அறிவிச்ச பட்ஜெட்ல எத்தனை % வேலை நடந்ததுன்னு கேட்டேன். 20% தான் வேலை நடந்திருக்கு மொத்தமே. இது பக்கம் இன்னொரு பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட் எப்ப பாஸ் பண்றது? இருக்குது ஒரே ஒரு அமாவாசை தான், இதோட முடிஞ்ச போகும்போது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துட போகுது. என்ன இந்த மாதிரி, அதாவது நாய்க்கு எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க. தாம்பரத்தை பார்க்கலாம். நகராட்சியா இருக்கும்போது நல்லா அருமையா இருந்துச்சு. மாநகராட்சி ஆன பிறகு இந்த மாநகராட்சி செயலிழந்து எந்த வேலையும் நடைபெறவில்லை. நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அந்த கவுன்சிலருக்கு பூரா பாதிக்கு மேற்பட்ட கவுன்சில் வெளியே சொல்ல முடியல. அவங்க கட்சிக்கார கவுன்சிலே வெளியே சொல்ல முடியல. அந்த மாதிரி நிலையில இருக்குது இந்த மாநகராட்சி. மக்களுக்கு அதாவது மாநகராட்சி நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டா மிரட்டுறாங்க, பேச அனுமதிக்க மாட்டாங்க, மிரட்டுறாங்க. எங்க உட்காரத்துக்கே பயமா இருக்கு. அந்த கவுன்சிலர் நாங்க உட்காரத்துக்கே பயமா இருக்கு. இதை பேசாத நாங்க மேயரையும் கமிஷனர் கிட்ட நாங்க பேசினா மண்டல தலைவர் அத்தனை பேரும் குறுக்கிடுறாங்க. எங்க பணி நடைபெறல. 10 கவுன்சிலர் இருக்கிறோம். எனக்கெல்லாம் வந்து மக்கள் பணம், இது மக்களுக்கு தான் செயல்பது கொடுக்கணும். இது ஒரே இப்ப ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டுல இப்ப வேலை ஒதுக்கிறாங்க. 4 வருஷமா எங்க வார்டு, அதே இன்னொரு கதை கேட்டுங்க, அதிகாரிகளும் இந்த 10 வார்டு மாநகராட்சி கவுன்சில் வார்டுல, அதிமுக கவுன்சில் வார்டுல ஒரு அதிகாரி வந்து கிடையாது. ரோடு போட்டாலும் வந்து நிக்க போறது கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் வேலையை சப்போஸ் மீறி வேலை நடந்தா அதை வந்து நின்று பார்க்கறது அதிகாரி வரத்துக்கிறது. அதிகாரி ஆளுங்கட்சி மிரட்டணும். ரெண்டாவது மேயரோ துணை மேயர், மேயரு இந்த மாநகராட்சி விட்டு வெளியே வரதில்லை, துணை மேயரு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதில்லை. இவங்கெல்லாம் வார்டா வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை நடந்திருக்கும். அவங்க வெளியே வர்றது கிடையாது. அது என்னன்னு கேட்டா கோஷ்டி பிரச்சனை. அவங்க இவங்க வந்தா அவங்க வச்சுக்குவான், அவன் வந்தா இவங்க வச்சுட்டு மாநகராட்சி மேயர் துணை மேயரும் எந்த வார்டும் வெளியே வரதே கிடையாது. எப்படி வேலை நடக்க சொல்லுவா? ஒரு அதிகாரி கூட பயப்பட சொன்னா ஒரு பயம் இருக்கணும். அதிகாரிங்க அங்க வந்தாங்க. மண்டல தலைவர் வந்து வரக்கூடாது, என்னை மீறி வரக்கூடாது அப்படி மிரட்டுறாங்களோ என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப கேள்விப்பட்டா இன்னைக்கு பேப்பர்ல கூட போட்டுருந்தாங்க, இது மாநகராட்சி மேயர் பேரே போடல. அவ்வளவு கோஷ்டி பிரச்சனை இங்க இதுவா நிலவுது. இந்த தாம்பரம் மாநகர ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாய் நீங்க சப்ஜெக்ட் கூட 66 கோடி ஒதுக்கிறாங்க. என்ன 66 லட்சம் ஒதுக்கிறாங்க ஒரு நாய் பிடிக்கிறது. அப்ப ரெண்டாவது ஓவரா பேசுனா உங்க கவுன்சிலர் சப்ஜெக்ட் எடுத்துருவோம் மிரட்டுறாங்க. அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வேண்டாம் எங்களுக்கு ஒண்ணு கேட்டுங்க, 25 லட்சம் ரூபாய் சப்ஜெக்ட் வச்சாச்சுங்க. எங்க பேருக்காக சும்மா ஒரு 2 லட்சம் ரூபாய் வேலை எடுத்தாங்க. 25 லட்சம் ரூபாய் சப்ஜெக்ட் 2 லட்சம் ரூபாய் எங்க வேலை நடக்கும்? வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போன மக்களுக்கு போய் சேரல. தாம்பரம் மாநகராட்சிக்கிற பொதுமக்கள்லாம் வந்து அதிகமா அவ்வளவு சிரமப்படுறாங்க. இதை நாங்க எடுத்து கேட்டா மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, எங்களை வந்து அங்க உட்கார விட மாட்டாங்க. எது கேட்டாலும் பேச்சு தண்ணி வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க தவிர. அப்புறம் அவர் மண்டல தலைவர் மிரட்டுறாங்க, தொலைச்சிருவாங்க. நாங்க என்ன சொன்னோம், 5வது மண்டலத்துல ஒண்ணுமே வேலை நடக்கல. 5வது மண்டலம் இருக்கிறதுனால சொன்னேன், 5வது மண்டலம் எந்த வேலை நடக்கலன்னு சொன்னா உடனே வந்து தொலைச்சிருவாங்க, மிரட்டுறாங்க. இந்த மாதிரி பயந்துக்குன்னு எங்களை அராஜகங்கள் அதிகமாகி போச்சு. நாங்க வந்து கவுன்சிலாக இருக்கிற மீறி கேட்டா பொய் கேஸ் கூட போடுவாங்க, பொய் கேஸ் கூட போட கூட தயாரா இருப்பாங்க. அந்த லெவலுக்கு இந்த மாநகராட்சியுடைய மண்டல தலைவர் மேயர் இவங்கெல்லாம் மிரட்டுறதுனால மாநகராட்சி வந்து இந்த பட்ஜெட் வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம். பட்ஜெட் வெத்து பேப்பர்ல வாசிக்கிற பேப்பர் தான். 750 கோடி என்ன ஆச்சு? 750 கோடி ரூபாய் சட்டசபையில் அறிவிச்சாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஒரு எம்பி இருக்காங்களப்பா, கேட்டா அது ஒரே கோஷம். அதனால தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வேணும். தாம்பரம் தொகுதியில எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அலுவலர் சிற்றப்பாக ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதிக்கு தயாரா இருக்கிறாரு.
அவர் மந்திரியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் பொதுமக்கள் செழுமையா வளரக்கூடிய நேரங்கள் நெருங்கி விட்டது. ஆட்சி மாற்றம் வேணும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கூறி நன்றி. தமிழ்நாட்டிலே 2வது மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. ஐஏஎஸ் அழகு மீனா இருக்கும் போது தாம்பரம் 2வது. இப்ப எத்தனாவது இடத்துக்கு யாருக்குமே தெரியும். அதெல்லாம் சும்மா கதை தான். 2வது மாநகராட்சி எந்த இடத்துல நல்லா இருக்குது. நீங்க என்ன கேட்டீங்க? நாங்க ஒண்ணுங்க 750 கோடி பாதாள சேகர் திட்டம் என்னாச்சு? 2வது போன வருஷம் அறிவிச்சீங்களே பட்ஜெட்டு, அந்த பணி எவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னு கேட்டேன். 20% நடந்தது. அவங்க முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க 20% வேலை தான் நடந்துச்சு. அதுக்கு உடனே மிரட்டுறாங்க எங்களை, ஒரே திட்டம் பண்றாங்க. அத 2வது இது இந்த திட்டத்தை பாதாள திட்டத்தை ஆரம்பிச்சதே திமுக ஆட்சியில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. திமுக ஆட்சியில திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. எங்க ஆட்சியில் ஆரம்பிச்சாங்க, எங்க ஆட்சி எங்க ஆரம்பிச்சாங்க? டெவலப் பண்ணி வச்சிருந்தோம். அதனால எங்க பாருங்க, எதை கேட்டாலும் கவுன்சில கூட்டு நாங்க அது வந்து பாதுகாப்போட வரணும் போனோம். ஒரே மிரட்டு பயமா இருக்கு எங்களுக்கு. பொதுமக்களை எடுத்து கேட்க வழி இல்லை என்ன. அதனால நாங்க அடுத்த முறை கூட்டு வரேன்னா ஜாகிரதையா பாதுகாப்போட வரணும். நன்றி, வணக்கம். எல்லா நிருபர்களும் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தொலைபேசி கோடி ஒதுக்கிட்டாங்க. ஆனா கொசு மருந்து முடி